உங்க குழந்தைங்க எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்றாங்க, அவங்க யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்ல அப்படி என்ன இருக்கு, அந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஹாய், ஐம் டாக்டர் பாலவைஷ்ணவி. இது என்னோட டூத் பேஸ்ட் ரிவ்யூ சீரிஸ் பார்ட் 7. இன்னைக்கு அதுல நம்ம பார்க்க போற டூத் பேஸ்ட் இந்த கோல்கேட் கிட்ஸ் டூத் பேஸ்ட்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா சார்பிட்டால், வாட்டர், ஹைட்ரேட்டட் சிலிக்கா, செல்லுலோஸ் கம், டெட்ரா சோடியம் பைரோபாஸ்பேட், சோடியம் லரைல் சல்பேட். என்னோட பேஜ் ஃபாலோ பண்றவங்க, என்கிட்ட டவுட் கேட்டவங்க எல்லாருக்குமே தெரியும் சோடியம் லரைல் சல்பேட், அதாவது இது ஒரு டிடர்ஜென்ட் கைண்ட் ஆஃப் திங். இந்த சோடியம் லரைல் சல்பேட் இருக்கிற டூத் பேஸ்ட நான் பெரியவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் சோடியம் சாக்கரின், இது ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர், அதுவும் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க சில்ட்ரன்ஸ் அபவுட் 2 to 5 years இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ 2 years கீழே இருக்கவங்க கண்டிப்பா இதை யூஸ் பண்ண முடியாது. அப்ப 2 வயசு மேல இருக்க குழந்தைங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா பர்சனலி திஸ் இஸ் நாட் மை சாய்ஸ். வேற என்னென்ன டூத் பேஸ்ட் இன்னும் வர சீரீஸ்ல அடுத்தடுத்த கிட்ஸ் டூத் பேஸ்ட் பத்தி ரிவ்யூ பண்ணலாம், நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதுல இருக்க மெட்டீரியல்ஸ் பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம், எது தேவையில்லை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டூத் பேஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது இல்லாம உங்களுக்கு எந்த விதமான பர்சனலைஸ்டு டென்டல் டவுட்ஸா இருந்தாலும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி அதை ஃப்ரீயா கிளியர் பண்ணிக்கோங்க.